மகாபெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம். ஆம், இந்த வீடியோ வந்து மோர் டு ரிக்வெஸ்ட் த வியூவர்ஸ் டு ரீட் சிவா பெரிவாஸ் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக். சிவா பெரிவானாலே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு தான். அதை பற்றி எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும், புக் இல்லாதவா எப்படி வாங்கலாம், அதை பற்றி பேச தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அம்மாவுக்கு ஒரு காப்பி, அக்காவுக்கு, எனக்கு எல்லாம் பெரியவா வந்து எங்களுக்கு தன் கையால் கொடுத்துருக்கா. அதை இன்னும் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். அம்மா அப்பா வந்து 95லேருந்தே 94 ஆமாம் 93 94லேருந்தே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு படிக்கிறா. அவள் வெரி எலக்வெண்ட் இன் தமிழ். ஸோ இன்னுமே அவளுக்கு தே ஹாவ் அ கிராஸ்ப் ஆஃப் எவ்ரி டீட்டெயில் பெரியவா ஹேஸ் ரிட்டன் அண்ட் ரிப்பீட்டட் ரீடிங். ஒரு நாள் 2 நாளில் 30 இயர்ஸாக பெரியவா புக்கை அப்பா அம்மா படிச்சுட்டு இருக்கா. அக்காலாம் 20+ இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கா. ஸோ ரொம்ப பெரியவாளோட புக்கு எங்களுக்கு டியர். பெரியவா கைப்பட எழுதி பெரியவாளோட செலக்ட் டிவோட்டீஸை வச்சு அந்த புக்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொலேட் பண்ணி பெரியவா பப்ளிஷர்லேருந்து செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கா. இது வந்து சிவா பெரியவா ஃபிசிக்கல் ரூபத்தில் இருக்கச்சே பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு மோகன் முரளி மாமா வந்து வெரி கிரிட்டிக்கல் இன் ஹெல்பிங் டூ தட் ஒர்க் பெரியவா சூப்பர்விஷனோட. ஸோ நிறையா ஒர்க் ஹஸ் கான் இன் அண்ட் பெரியவா சொல்லியிருக்கா என்னோடய ஆத்மாவையே கரைச்சி அதில் கொடுத்துருக்கேன்லாம் சொல்லியிருக்கா. ஸோ புக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பெரியவா சிவா பெரியவா அப்படின்னாலே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மனசுக்கு வரணும். நான் வந்து அப்பா அம்மாவோட வீடியோலாம் கலெக்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்பா அம்மாவுக்கு அதெல்லாம் நான் நிறையா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு எங்கே போடுறதுன்னு இடம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், அப்பாவை என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அப்பாவோட பேசியிருந்தேன். யூடியூப்பில் நாங்களே போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அப்பா என்கிட்ட எப்போதும் சொல்வா, ஒரு நாள் நான் உட்காந்துட்டே இருந்தேன். அப்போது சிவா பெரியவா சொன்னேன், என்னடா வர வர சிவனன் கோல ஆளே இல்லை அப்படின்னு கேட்டாலாம். அதை வந்து எப்போதும் அப்பா சொல்வா. ஸோ நான் சொன்னேன், அப்பா பேர் வைக்கலாம் யூடியூப் சேனலுக்கு, சிவனன் கோ வைக்கட்டுமாப்பா அப்படின்னு கேட்டேன். அப்பா ரொம்ப ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு. ஸோ அப்போ தான் சிவனன் கோன்னு வச்சோம் இந்த சேனலோட பேர். அட் த சேம் டைம் சிவா பெரியவாளோட டிவோட்டீஸ் வந்து அப்பா அம்மாவோட வீடியோலாம் பார்த்துட்டு எங்களோட டச்சில் வந்து அவள் வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக் அவள்லாம் வாங்கி அவள்லாம் சூப்பராக படிச்சுட்டா. அவள்லாம் யூஎஸில் இருந்தா. ஸோ அவள் வந்து என்னை கூப்பிட்டு நம்ம எல்லாம் படிக்கலான்னு சொன்னான்ட்டு நாங்கள் வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக் ரீடிங் ஆரம்பித்தோம். முதல்ல நிறையா போட்டோம், யாரும் வரல. அப்புறம் வந்து ஒரு ஸ்மால் குரூப்பை வச்சு நான் புக் ரீடிங் ஆரம்பித்தோம். அது வந்து 2019லேருந்து அந்த குரூப் போயின்ட்டுருக்கு. நாங்கள் வந்து ஃபேமிலியாக அந்த புக் ரீடிங்க்கு வருவா அத்தனை பேரும் எங்களுக்கு இப்போ ஃபேமிலி ஆகிட்டா. அப்பா அம்மாவை அவளுக்கு மேலே அப்பா அம்மாவுக்கு பிரியம், அப்பா அம்மாவுக்கும் அவள் மேலே அவ்வளோ பிரியம், அவ்வளோ ஆசையாக இருப்பாள் எல்லோரும். ஸோ அவளோட நாங்கள் வந்து 2018லேருந்து புக்கு படிச்சுன்னு இருக்கோம். நிறையா கரெக்ஷன்ஸ், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் அந்த குரூப்பில் ஒருத்தர் பண்ணி நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். அது நல்லா போயின்னு இருக்கு. அப்பா அம்மா தான் மெயின் கைடு. எப்படி படிக்கணும், இது மீனிங்னா என்ன எல்லாம் அப்பா அம்மா சொல்வா. இப்போ எல்லோரும் ஒரு 6-7 வருஷமாக படிச்சதுனால எங்களுக்கே கொஞ்சம் புரியுறது. பட் அப்பா அம்மா இன்றைக்கும் எவ்ரி புக் ரீடிங் அட்டென்ட் பண்ணுவா. எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் அப்பா அம்மா கொடுப்பா. ஏதாவது தோணித்துனா உடனே சொல்வா. அந்த மாதிரி புக் ரீடிங் போயின்னு இருக்கு. அத்தனை இனிஷியல் 2 இயர்ஸ் பார்த்தேன். நீங்கள் போய் இந்த சேனலில் பார்த்தேன்னா நிறையா ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக் ரீடிங் செஷன்ஸ்லேருந்து நான் எடுத்து எடிட் பண்ணி ஏணிப்படிகளில் பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி ரெக்கார்டிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ புக்கு வச்சுட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம்.
இப்போ புக்கே வாங்காதவா எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து புக்கோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை போடுறேன். பெரியவாளோட புக்கு வந்து பெரிய புக் என்ன 630 பேஜஸ்க்கு மேலே பெரியவாளோட புக் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நர்மதா பதிப்பகம்னு பெரியவா வந்து அந்த பப்ளிஷரை ஹேண்ட் செலக்ட் பண்ணி அனுகிரகம் பண்ணி பெரியவா வந்து அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கா. நம்ம மாத்தில் உட்காந்துட்டு இருக்கச்சே புக்கை மடியிலேயே வச்சுன்னு தடவிண்டே இருப்பா. ஸோ அதனால் பெரியவாளுக்கு புக்கு மேலே அவ்வளோ பிரியம். ஸோ அகெயின் எப்போதும் நான் சொல்கிறது சிவா பெரியவானாலே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு தான். அண்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் புக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் புக்கு வாங்கினேன்னாக்க இட்ஸ் ஒன்லி 500 அண்டர் 500 ரூபா தான். இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் அட் ஆல். அதே பப்ளிஷர் தான் இன்னும் பப்ளிஷ் பண்ணின்னு இருக்கா. நர்மதா பதிப்பகம்ங்கிற கம்பெனி தான், பப்ளிஷர்ஸ் தான் பண்ணுறா. அவளோட இமெயில் அட்ரஸ் தரேன், sales@narmadapadipagam.com. இவ வந்து நம்பர் 10 நானா தெரு, டி நகர், பாண்டி பஜார், சென்னை 600017 இருக்கா. நான் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன், 9840226661. இன்னொரு நம்பர் வந்து 9840932566. இன்னொரு ஃபோன் நம்பர் வந்து 9940450444 9940450444. ஸோ நீங்கள் வந்து அந்த பப்ளிஷருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து புக்கு கேட்டேன்னா அவள் வந்து ஷிப்பும் பண்ணுவாள். ரொம்ப நாமினல் காஸ்ட், இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். இந்த நானா தெரு வந்து இந்த டி நகரில் பாண்டி பஜாரில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட இந்த ஸ்ட்ரீட் வரும், ரொம்ப கிட்டக்க இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன் தட் ஏரியா நீங்கள் பதிப்பகத்துக்கே போய் நீங்கள் வந்து புக்கை எடுத்துக்கலாம். புக்கு வாங்குறவா வந்து புக்குக்கு கவர் போடாதீங்கோ. இந்த ஃபோட்டோ பெரியவா வந்து அந்த தன்னோட செலக்ட் பண்ணி தான் ஃபிசிக்கல் இதில் இருக்கிறச்சையே பெரியவாளோட புக்கில் தன்னோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ பெரியவா அப்படி செலக்ட் பண்ணி போட்டிருக்கா. ஸோ நீங்கள் வந்து புக்கை வந்து இப்படி நேராக நிறுத்தி வச்சேன்னா பெரியவா நம்மளை எப்போதும் பார்க்குற மாதிரி இருக்கும். பெரியவா அது மூலமாக நம்மளுக்கு அனுகிரகம் என்ன கொடுக்குறான்னு அதுவும் பெரியவாளோட டிசிஷன் தான், அது வச்சுக்கோங்க. ஸோ கவர் போடாதீங்கோ, நேராக நிற்க வைக்கலாம். அப்புறம் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிளி பூஜையில் வச்சுக்கோங்க. பூஜையில் உங்களுக்கு இடம் இல்லை, ஸ்மால் பூஜை இருக்குன்னாக்க அட்லீஸ்ட் எச்சல் படாத இடத்துல வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. பிகாஸ் பெரியவாளோட புக்கு வந்து இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, வெரி ஹோலி ஃபார் பெரியவா அண்ட் அஸ் மெனி ஆஃப் அஸ். ஏன்னா பெரியவாளோட புக்கோட கான்டென்ட் அப்படி. நான் போன இதில் சொன்னேன் இல்லையா, அந்த இந்த புக்கில் மெயினாக வந்து கிரெடேஷன்ஸ் இன் ஹியூமன் போட்டிருக்கா. அதில் 11 பதங்கள் போட்டிருக்கா, பாபிலேருந்து ஆரம்பித்து ஞானி வரைக்கும் எழுதியிருக்கா. ஸோ அதனால அது மெயின். ஸோ அதில் வந்து ஈச் லெவலோட டெஃபினிஷன் என்ன, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதியிருக்கா. இது வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் த புக். பட் த டாபிக்ஸ் கவர்ட் இன் த புக் இஸ் வாஸ்ட். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உலக ஆயுள், வேர்ல்டோட ஏர்த்தோட ஏஜ்லேருந்து ஆரம்பித்து உலகத்தோட வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, அரவுண்ட் த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி எல்லா கண்ட்ரியும் கவர் பண்ணியிருப்பா. மெஜாரிட்டி வந்து ஈஜிப்டு, க்ரீஸு, டர்க்கி, அப்புறம் இந்தியா ஆஃப்கோர்ஸ், மென்ஷன் ஆஃப் சைனா, ஜப்பான், போலண்ட், அப்புறம் வந்து சவுத் அமெரிக்காவில் இன்கா அப்படின்லாம் எழுதியிருப்பா. அப்புறம் வந்து வேர்ச்சூஸ் பற்றி நிறைய எழுதியிருக்கா புக்கில். எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி தப்பாக நடந்தால் என்ன ப்ராப்ளம் வரும், கடன் இருந்தால் கடன் எப்படி அடைக்கணும், அந்த மாதிரி கதைகள் எல்லாமும் எழுதியிருப்பா. அப்புறம் மணினால் என்ன ப்ராப்ளம், சந்நியாச நிலைகள், அப்புறம் வந்து மகரிஷியின் நிலைகள், அந்த மாதிரி நிறையா எழுதியிருப்பா. அப்புறம் வந்து
collection of 180 subsections in order from பாபி டு ஞானி எப்படி பிஹேவ் பண்ணுவா பர் டாபிக் எழுதியிருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைல எப்படி டிசிப்ளின் பண்ணுறது, பாபி எப்படி டிசிப்ளின் பண்ணுவான், ஞானி எப்படி குழந்தைய ட்ரீட் பண்ணுவா. அப்புறம் வந்து மணி எப்படி பாபி எப்படி மணி ஹேண்டில் பண்ணுவான், ஞானிக்கு மணினா என்ன. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டு, விமென், அப்புறம் வந்து voting, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் 180 செக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து பிஹேவியர் ஆஃப் த 11 கிரேட்ஸில் வரிசைப்படுத்தி எழுதியிருப்பா. ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை வேர் சம்படி இஸ், அது வந்து எழுதியிருப்பா. அப்புறம் வந்து நிறையா கதைகள் எழுதியிருக்கா. கதைகள் வந்து த்ரூ அவுட் கதை வச்சு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறா. பட் கதைகளில் வந்து நமக்கு மோஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப பாப்புலர் கதைகள்லாம் எழுதி அந்த கதையில் வர மெயின் கேரக்டர் எந்த நிலையில் இருந்தால் அவளோட நிலை அந்த நிலையில் இருந்தது, அந்த நிலை டிரான்சிஷன் ஆகி மேலே போச்சா, அந்த மாதிரிலாம் பெரியவா கதையில் சூப்பராக எழுதியிருப்பா. சம் ஆஃப் த திங்ஸ் தட் நமக்கு தெரிஞ்ச நம்ம ஊர் கதைகள், இந்தியாவோட கதைகளில் வந்து போதேந்திர சுவாமிகள், நந்தனார், ஸ்ரீதர் ஐயாவாள், தொண்டரடி பொடியாழ்வார், மாணிக்க வாசகர், நாராயண தீர்த்த சுவாமிகள், திருமூலர், அப்புறம் காரைக்கால் அம்மையார், பட்டினத்தடிகள், அப்புறம் சின்னாஞ்சாமியார், தீர்த்த நாராயணர், சதாசிவ பிரம்மம் அப்படின்னு நிறைய கதைகள். அந்த கதைகள் மூலமாக நம்மளை வந்து ஒரு புல் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பெரியவா சூப்பராக கொடுத்துருப்பா. இப்போ வந்து அவுட் சைடு இந்தியா அதில் வந்து நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, சாக்ரட்டிஸ் பற்றி எழுதியிருப்பா, பித்தாகரஸ் பற்றி எழுதியிருப்பா, அரிஸ்டாட்டில் பற்றி எழுதியிருக்கா. அப்புறம் வந்து அலெக்சாண்டரை மென்ஷன் பண்ணியிருப்பா. அப்புறம் ஹீரோடட்டஸ், டயகனீஸ், டெமோக்ரிட்டஸ், எபிடோக்ளஸ் அப்படின்னு நிறையா க்ரீக் அண்ட் ஈஜிப்ட் கேரக்டர்ஸ் பற்றிலாம் எழுதியிருப்பா. அப்புறம் மெயினாக பாரசீக போர்னு எழுதியிருப்பா, பெர்ஷியன் வார். அதை வந்து மகாபாரதத்துக்கு ஒப்பிடலாம், அந்த மாதிரி இல்லாமல் எழுதி சூப்பராக பெரியவா ஃபுல் புக்கும் packed with information that nobody can claim they understood. ஸோ புக்கு படிக்காமல் நம்மளால் இது கமெண்ட் பண்ண முடியாது. புக்கு வந்து இந்த புக்கை இன்னொரு புக்கோட கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் த இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் ஹேஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இஸ் டு ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு people have lived and then என்ன கேரக்டர் இஸ் எக்ஸ்பெக்டட். அப்புறம் வந்து நம்ம எதில் தப்பு பண்ணக்கூடாது, நம்ம கேரக்டர் எப்படி திருத்திக்கணும். பெரியவா வந்து ஒரு லைனில் எழுதியிருக்கா, இந்த உலகம் நல்லவர்களை தாங்க வேண்டும் என்றதே என்னது ஆவாவாகும்னு எழுதியிருப்பா பெரியவா இன்ட்ரடக்ஷனில். ஸோ நல்லவர்களை எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணணுன்ட்டு பெரியவாளோட இன்டென்ஷன் இந்த ஃபுல் புக்குங்கிறது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ அதை பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்று அவேர்னஸ், இன்னொன்று வந்து பெரியவா புக்கை தொட்டாலே நமக்கு வந்து எது தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அப்புறம் வந்து பெரியவா புக்கை தொட்டாலே நம்மளை சுற்றி கிட்டத்தட்ட பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் தான் வரும். எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் எல்லாம் விலகி போய் நம்மளை வந்து பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட், பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவாக லைஃப் அப்ரோச் பண்ணுறதுக்கு பெரியவா வந்து கைட் பண்ணுவாங்கிறது என்னோட அனுபவம். அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும்ன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். இது வந்து என்னோட ஷார்ட் சினாப்சிஸ் ஆஃப் பெரியவாஸ் புக். நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. எங்கள் அம்மா, அப்பா, அக்கா, என்னோடய புக் ரீடிங்கில் இருக்கிறவா குரூப் அவள் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட். அவளெல்லாம் விட்டு நான் வந்து சஜஷன் கேட்டிருக்கேன். எப்படிலாம் நம்ம புது ரீடர்ஸுக்கு எப்படி அவள் படிக்கணுன்ட்டு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டேன். அவள் நிறையா பேர் மெயினாக எங்கள் அம்மா அப்பாவை விட்டு புக்கை பற்றி பேச சொல்லியிருக்கா. ஸோ நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை வீடியோ அரேஞ்ச் பண்ணி நான் வந்து அவளை விட்டு வீடியோ போட சொல்கிறேன். இந்த மீன் டைம் while I arrange for it,
ஐ ஹாவ் சம் சஜஷன்ஸ் அண்ட் இது என் சஜஷன். ஸோ அவளோட சஜஷன் அவளே சொல்வா, பட் என்னோட சஜஷன் நான் உங்களுக்கு தரேன். மெயினாக தமிழ் தான் இந்த புக்கு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ் இஸ் மேபி 5% ஆஃப் த புக் ஆர் மேபி 3%, ரொம்ப கம்மி தான். தமிழையாவது புரிஞ்சுன்றலாம், இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம். பெரியவாளோட இங்கிலீஷ் புரியறதுக்கு வெரி வெரி ஹை லெவல் அண்ட் டாபிக்ஸ் கவர்டு இன் இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ ஹையர் இன் கான்டென்ட். ஸோ அதனால் இங்கிலீஷ் கஷ்டம். ஆனால் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் தெரிந்தால் இங்கிலீஷாவது படித்து முடிச்சுட்டு யூ ஃபீல் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ ரெட் அ லிட்டில் பிட். பட் தமிழ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ தமிழோட உங்களோட ஃப்ளூயன்சி மேட்டர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் எலக்வன்சி. ஹவு மச் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், அது இருந்தால் தான் இந்த புக்கை கொஞ்சமாவது நம்ம நெக்ஸ்ட்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்தே படிங்கோ. தீஸ் ஆர் ஆல் சஜஷன்ஸ் ஐ கலெக்டட் ஃப்ரம் என்னோட புக் ரீடிங் ஃப்ரெண்ட்ஸோடலேருந்து நான் ஃபேமிலி அவள்கிட்டேருந்து நான் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து படிக்கிறது சூப்பர். இப்போ வந்து தமிழ் தெரியும், ஆனால் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறச்சே கொஞ்சம் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ஏன்னா கான்டென்ட் இஸ் வெரி ஹெவி அப்படின்னாக்க நீங்கள் கதைகள்லாம் படிங்கோ. நான் சொன்னேன் இல்லையா, நந்தனார், சீதரையாவாள், அந்த மாதிரி அந்த புக்கு கதைகள்லாம் படிங்கோ. உங்களுக்கு தமிழ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா நான் சொன்ன அந்த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கலாம். டயகினஸ், எபிடெமிஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கலாம். ஆனால் இப்போது தமிழ் தெரியும், ஆனால் ஐ மென்டலி எமோஷ்னலி ஐ எம் நாட் இன் அ சிச்சுவேஷன் வேர் ஐ கேன் ஸ்பெண்ட் த டைம் டு டைஜஸ்ட் அப்படின்னாக்க நான் சஜஸ்ட் பண்ணுறது பேஜ் நம்பர் 241 செக்ஷன் 161 ஜி, அப்புறம் அதுக்கு ஏற்ற எக்ஸ்ப்ளனேஷன் பேஜ் 242 இருக்குது. 261 ஜி நம்மளோட வினைப்பயன்களை எப்படி குறைச்சிக்க முடியும், அவளை யாரை நம்ம போய் அணுகினா நமக்கு அந்த வினைப்பயன்கள் குறையும் அப்படின்ட்டு பெரியவா சமண நிவர்த்தி சாப்டர் எழுதியிருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட பாஸ்ட் கர்மாஸை ஈவன் அவுட் பண்ணி, சமணம் ஈவன் அவுட் பண்ணி ஆர் நெகேட் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சரை, யாரால் நம்மளோட ஃப்யூச்சரை நம்மளுக்கு செட் பண்ண முடியும், அந்த மாதிரி அந்த ஒரு சைடு தான் இருக்கும் அந்த பேஜ். அதில் பெரியவா அதை பற்றி எழுதியிருப்பா. அதே கஷ்டத்தில் இருக்கும். வாட் எல்ஸ் அப்படின்னாக்க நீங்கள் பேஜ் 150 அண்ட் 151 ராமசெஸ்ன்னு ஒரு கிங் இருந்தார். அவர் எப்படி போர்க்களத்தில் போய் மாட்டின்றார், சுற்றி ஆப்போசிட் சைடு சுற்றின்றது. ஆனால் அவர் அப்போது எப்படி பரமாத்மாட்ட மன்றாடி ஹெல்ப் கேட்டு எப்படி அவர் விக்டோரியஸாக வெளில வர்றாருன்னு தான் அதோட அந்த 2 பேஜில் மெயினாக இருக்கும். யூ கேன் ரீட் த ஹோல் திங். பட் அந்த 2 பேஜ் அப்படி நம்ம நிறைய தடவை லைஃப்பில் மாட்டின்றோம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல, ப்ளஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சதுன்னா வந்துட்டே இருக்குது. அப்போது பெரியவாட்டை இந்த மாதிரி மன்றாடுற மாதிரி எங்களுக்கு ஏதோ தோணும், அம்மா சொல்வா, ஸோ நாங்களும் மாட்டின்ட்டோன்னா அந்த மாதிரி படிப்போம். ஸோ இது சம் ஃபியூ சஜஷன்ஸ் ஐ ஹேவ். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் எண்ட் டு எண்ட் புக்கு படிக்கணும். புக்கு படிக்காமல் சிவாபெரிவாளை புரிஞ்சுக்கணுங்கிறது இம்பாசிபிள். புக்கு படித்து புரியாமல் பெரியவாள் யாருன்னு புரிஞ்சுக்கலாம், பட் புக்கு படிக்கணும். அப்பா ஒரு சூப்பர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கா, எப்படி புக்கு மூலமாக நமக்கு பெரியவா கனெக்ஷன் வரான்ட்டு. நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கோ, எப்படி புக்கு மூலமாக பெரியவா நம்மளை கனெக்ஷன் வரான்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் எங்களோட ஹம்பிள் சஜஷன். நான் சொன்ன மாதிரி அம்மா அப்பாவை விட்டு நான் வீடியோ போட சொல்கிறேன். நானும் நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த சேனல் சிவன் அண்ட் கோல. அப்பா அம்மா எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஏணிப்படிகள் மாந்தர்கள் புக் ரீடிங்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும்
நிறையா இருக்குது. 630 பேஜஸ் என்னால் எடிட்லாம் பண்ண முடியல, ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங். பட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ எனக்கு கிடைக்கிறச்சே நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். புக்கு வச்சுருந்தேன்னாக்க பேஜ் நம்பரும் இருக்கும். பேஜையும் அதையும் ஃபாலோ பண்ணேன்னா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். அது பாருங்கோ. அப்புறம் வந்து நாங்களும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் போட்டுருக்கோம். பட் மெயின் பெரியவாளை பிடிக்கணுன்னா ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு படிக்கணும். படிக்காமல் இருக்கிறது தெரியல, இருக்கலாம். இது எங்களோட சஜஷன். படிங்கோங்கிறது தான் பாசிட்டிவாக எடுத்துப்போமே. நல்ல புக்கு, நல்ல கான்டென்ட், நல்ல பெரியவா எல்லாம் சூப்பராக இருக்கிறச்சே நம்ம ஏன் படிக்கக்கூடாது? படிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் படிங்கோ. படிக்காதவாளோட சஜஷன் பற்றி எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து லைஃப் லாங் படிச்சிருக்கோம். இப்போ நான் என்னோட பெரியவா ஃபேமிலியோட ஒரு 5-6 இயர்ஸாக டீப்பாக படிச்சுட்டு சொல்கிறேன், படிங்கோ. சூப்பர் புக்கு, பெரியவா புக்கு. நான் சொல்லி தான் இல்லை, இது எங்களோட ப்ரேயர்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் அந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு நான் போடணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுனாக்க, அதாவது புக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ட்ரைப்பாக பண்ண முடியும். பெரியவா புக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கணும். ஏதாவது வேறு ஏதாவது சஜஷன் ஏதாவது வேணுன்னா நீங்கள் சிவன் அண்ட் கோ SIVANCO1904 சிவன் அண்ட் கோ, பெரியவாளோட பர்த் இயர் 1904 @gmail.com. ஸோ அதுக்கு நீங்கள் இமெயில் அனுப்புங்க. நானும் அப்பா அக்கா இமெயில் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது வேணுன்னா நீங்கள் யூடியூப்லேயும் கமெண்ட் போடலாம். நாங்கள் அது என்ன இருக்குதுன்னு பார்த்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுக்கு இதில் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் புக்கு படிங்க, நல்லா இருங்கோ. பெரியவா அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் வந்து சின்ன வயசுலேயே பெரியவா என்கிட்ட புக்கு காமிச்சிருக்கா, புக்கு தான் எழுதினேன்னு காமிச்சிருக்கா, எனக்காக படிக்க சொன்னான் பெரியவா. அப்புறம் எனக்கு மேப்பெல்லாம் நானே போட்டிருக்கேன்ட்டு என்கிட்ட அவ்வளோ பெரிய வயசானவர் என்கிட்ட காமிச்சு, பெரியவா பரமாத்மா சிவன் ரூபம் என்கிட்ட காமிச்சு, நான் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ போடுறதுக்காக தான் எனக்கு காமிச்சாலோ என்னமோ. அதனால் இது வந்து எனக்கு we don't want anything in return. We just want you to read and get the virtues that he wants us to hold. அவ்வளோதான். ஓகே. மகாபெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.